ஹாய் மக்களே, லேப்டாப்பில் ஃபால்ட்டி ப்ராசஸரை ரீப்ளேஸ் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆக வைக்கிறோன்றதை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வர லேப்டாப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதிகப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் ஷார்ட் ஆகிடுச்சு, மதர் போர்டு தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்குங்க. அவங்களுக்கே ஒரு சின்ன டவுட் இருந்திருக்கும், ப்ராசஸர் கம்ப்ளைண்ட்டு, நீங்கள் ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணி கொடுத்தா ஓகே முடிஞ்சிருமே, அப்புறம் எதுக்கு நீங்கள் போர்டை மாற்ற சொல்கிறீங்கன்ட்டு. அப்படி தான் இல்லைங்க. 5th ஜென்ரேஷனுக்கு மேலே வர லேப்டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்பில்டு ப்ராசஸருங்க. அது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வேலை கொஞ்சம் அதிகம் தாங்க. அது ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி. அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மதர் போர்டில் ப்ராசஸர் ஷார்ட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் இருக்க மதர் போர்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு செக்ஷன் ப்ராப்ளமாக இருக்குங்க. அப்படி ஆனால் தான் உங்களுக்கு ப்ராசஸர் ஷார்ட் ஆகுங்க. நம்ம ப்ராசஸரை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மதர் போர்டை ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் மதர் போர்டில் ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கணுங்க. அப்படி ஷார்ட் இருந்தால் ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் ரீபாலிங் ப்ராசஸரை யூஸ் பண்ண போகிறீங்களோ இல்லை புது ப்ராசஸரை யூஸ் பண்ண போகிறீங்களோங்க. நம்மக்கிட்ட ஒரு புது ப்ராசஸரு நம்ம ஸ்டாக் இருந்துச்சுங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி மதர் போர்டை செக் பண்ணியாச்சுங்க. மதர் போர்டில் ப்ராசஸரை ஃபிக்ஸ் பண்ணுற இடத்த நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணிக்கணுங்க. ஃபஸ்ட் டைம் சால்ட்ரிங் ஐனை வச்சு க்ளீன் பண்ணிக்கணுங்க. 2வது விக்கை வச்சு பக்காவாக ஈவனாக பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளெக்ஸை வச்சு பிஜிஎம் மிஷினில் வச்சு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வச்சு நம்ம எடுத்துடணுங்க. மதர் போர்டு ஷார்ட் இருக்கான்னு கம்பல்சரி நம்ம செக் பண்ணணுங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் பெரிய நம்ம செலவாகிடுங்க. ஏன்னா ப்ராசஸருக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்க. இந்த லேப்டாப் நம்ம ரெடியானால் மட்டும்தான் இதுக்கு நம்ம காசு வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சர்வீஸ் கொடுக்கும்போது ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன அமௌண்ட் சொல்கிறாங்களோ அதை பார்கெயின் பண்ணாமல் நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா இதில் நிறைய ரிஸ்க் இருக்குங்க. ஒரு ப்ராசஸர் ரெடியானால் மட்டும்தான் உங்களுக்கு காசு. அப்படி ரெடி ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு அது ஃபுல்லாகவே லாஸ் தாங்க. அது லாஸ் ஆகிறதுனால தான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போர்டுக்கு போயிடுறாங்க. இந்த லேப்டாப்பை பக்காவாக ப்ராசஸர் ரீப்ளேஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோங்க. i5 10th ஜென் லேப்டாப்பு. இந்த மாதிரி லேப்டாப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.